ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கர்த்தாவே, இந்த சர்வ சிருஷ்டியையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் நீரே சுவாமி. அப்படி இருக்க இந்நாள் வரை இவைகளை காப்பாற்றி வருகிறவரும் நீரே சுவாமி. நாங்கள் பாவம் செய்து நாங்கள் இந்த பூமியை களங்கப்படுத்திய பின்பும் கூட, சாபத்தை பெற்ற பின்பும் கூட எங்கள் மேல் இரக்கம் வைத்து இந்நாள் வரை நீர் காப்பாற்றி வருகிறீர். நன்றி சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த பூமியை நியாயம் தீர்க்க நீர் நீதியுள்ள தேவனாயிருக்கிறீர். நியாய தீர்ப்பு உம்முடையதாய் இருக்கிறது. அந்த அதிகாரம் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பூமியையும் சகல சிருஷ்டிப்புகளையும் வானத்திலும் பூமியில் உள்ளவர்கள் எல்லாவற்றின் மேலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. நீரே சகலத்தை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறீர். நன்றி சுவாமி. இந்த பூமியின் மேல் உம்முடைய நியாய தீர்ப்புகள் வருகிறது. கர்த்தாவே, நீர் எங்களை நியாயம் தீர்ப்பீர் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் சுவாமி. எங்களை நீர் மன்னித்து எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய நியாய தீர்ப்பை பெறாதபடிக்கு, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, எந்தவித தண்டனைகளையும் பெற்று நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை எல்லா காவலோடும் காத்தரலும். கர்த்தாவே, நியாய தீர்ப்பு நாளிலே உமக்கு முன்பாக நாங்கள் குற்றவாளிகளாய் நில்லாதபடிக்கு, பரிசுத்தவான்களாய் உம் மத்தியில் இருக்கும்படிக்கு நீரே எங்களை காத்தரலும். எல்லாவித சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பரிசுத்தமாய் வாழ்கிற இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் தாரும். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். நீர் நியாயத்திற்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்பவன் யார்? உம்முடைய கோபத்தை தாங்குபவன் யார்? இந்த பூமியும் வானமும் தாங்குமோ? முடியாதே சுவாமி. கண்மலைகளும் உருகி போகும், நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி மண்ணோடுகளுக்கொத்த ஓடாய் இருக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, பாவம் செய்யாதபடிக்கு சோதனை வராமல் எங்களை காப்பாற்றி உம்மண்டை எங்களை சேர்த்து கொள்ளும். எங்கள் காலம் முடிந்து உம்மண்டை நாங்கள் வரும்போது பரிசுத்தமாய் வந்து உம் திருப்பாதம் பணிந்து உம்மோடு நித்தியத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்திருளும். எங்களை காத்து பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினால் நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலம் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.